இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு விதவை தாய் தன் மகன் சூதாடுகிறான் என்று கேள்விப்பட்டு கண்ணீரோடு அவனை கண்டித்தாள். ஆனால் அவனோ தன் அன்பான தாயின் வார்த்தைகளை கேளாமல் தொடர்ந்து சூதாடிய போது ஒரு நாள் போலீசாரால் பிடிக்கப்பட்டான். அவனோடு கூட பிடிப்பட்ட மற்ற வாலிபர்கள் அபராத தொகையை கட்டி விடுதலையாகி விட்டார்கள். ஆனால் இந்த வாலிபனுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை கூட கட்ட வழி இல்லாததால் சிறையில் அடைக்கப்பட்டான். மகன் இப்படி தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானே என்பதற்காக அந்த தாயின் அன்பு குறைந்து போகவே இல்லை. ஒரு நாள் அந்த மகன் ஜன்னல் கம்பி வழியாக வெளியே பார்த்தபோது தன் தாய் கருங்கற்களை உடைக்கும் கடினமான வேலை செய்வதை கண்டான். தாயின் கைகளில் இருந்து ரத்தம் கொட்டியது. என்றாலும் காலையிலிருந்து இரவு வரை கல் உடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து பல மாதங்களுக்கு பின் தன் மகனது அபராத தொகையை கட்டி மகனை விடுவித்தாள் அந்த தாய். அதன் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பல மடங்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக மகன் மிகுந்த பொறுப்புள்ளவனாகவும் தேவ பக்தி உடையவனாகவும் மாறினான். மற்றொரு சம்பவத்தில் செயின்ட் போலிகார்ப் என்பவர் தனது 86வது வயதில் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாமல் உறுதியாய் நின்றதால் அவரை கொல்லும் பொருட்டு பிடித்து வரும்படி மார்க்கஸ் ஆரேலியஸ் என்ற ராஜா தன் வீரர்களை அனுப்பினான். போலிகார்ப் அவர்களிடம் தான் சிறிது நேரம் ஜெபித்து விட்டு வருவதாக கேட்டுக்கொண்டார். 2 மணி நேரம் ஜெபம் செய்தார். பிறகு போலிகார்ப் அரசன் முன் நிறுத்தப்பட்ட போது, ஐயா, நான் சிறு வயதாயிருக்கும் போது என்னை அன்போடு தேடி ஆதரித்து வந்த தெய்வீக அன்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். கடந்த 86 ஆண்டுகளாக அவர் என்னை அருமையாக போஷித்தார், வழிநடத்தினார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். எனக்கு ஒருபோதும் அவர் தீங்கு செய்ததில்லை, என்னை விட்டு விலகினதில்லை, என்னை கைவிட்டதில்லை. அப்படிப்பட்ட அன்புள்ள என் இயேசுவை நானும் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று கூறினார். வயதாகி பழுத்து தலையெல்லாம் வெண் பஞ்சை போன்றிருந்த அவர் கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியோடு தீக்கிரையாகி தன்னை வானபலியாய் வார்த்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தின் மையம் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாமே அன்பின் அடிப்படையில் அமைந்தவை. அன்பு என்று சொல்லும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அதற்கு எல்லையே கிடையாது. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கூறுகிறார். ஒருவரது மனதில் அன்பு இருக்க வேண்டுமாயின் அந்த நபரின் உள்ளம் தெளிவானதாகவும் களங்கமில்லாததாகவும் இருக்க வேண்டும். தேவ அன்பு நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக நாம் அவரை நேசிக்கும் மக்களாக அவர்களுக்கு முன்பாக நற்சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நமது தேவன் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நேசிக்கிறார். அவர் நம் எல்லோரையும் நேசிக்கிறார். அவர் தமது அன்பை நம் மீது காட்டி நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன். அந்த அன்பை உதறி தள்ளாதபடி கிறிஸ்துவில் அன்பு கூறுவோம், மற்ற மனிதர்களையும் நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்தீர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி தகப்பனே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்தப்பா ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையுள்ளவர்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களிலும் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.